போகிறது ஆவாரம்பூவை பற்றி பார்க்க போகிறோம். ஆவாரம்பூ உடல் சூட்டை தணிக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது. அதனால தான் இன்றைக்கி சக்கரை வியாதிக்காரவங்களே இதை கஷாயம் போட்டு இதை குடிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக இந்த வியாதிக்கு காரணம் உடல் சூடு தான் காரணமாக இருக்குது. அதனால தான் அவங்களை குடிக்க சொல்கிறாங்க. அவங்க தான் குடிக்கணுங்கிறதுல வியாதியால் பாதிக்கப்படாத நம்மளுமே சமூலமாக இதை எடுத்து குடிக்கலாம். இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளும் இப்போ இந்த இறப்பு சடங்கில் பால்தலி அன்னைக்கு இதை முக்கியமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த காட்டில் அந்த அரிசியை சேகரம் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நிற்கிறவங்க 2 தடையாவது கீழே போட்டு நிற்பாங்க. ஏன்னா அந்த உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா அது மேலே நிற்கணுங்கிறது இன்றைக்கும் வழக்கமாக இருக்குது. அதுலேருந்தே தெரியும் அது எவ்வளோ தூரம் இது உடல் சூட்டை இது தணிக்கும் அப்படின்ட்டு. அதனால் இது சீசனில் கிடைக்கும்போது உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இது பெரும் பங்கு வகிக்குது. பங்குனி மாதத்து வெயில்லையும் 2 தாவரம் மட்டும்தான் சூடு ஏறாத தாவரம். ஒன்று வன்னி தழை, ஒன்று இந்த தழை. இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும். அதுலேருந்தே தெரியும் இது எவ்வளோ பெரிய ஜில்லுப்பான ஒரு தாவரம்னு. இதை கிடைக்கக்கூடிய காலத்தில் சமூலமாக இலை தழை எல்லாத்தையுமே போட்டு காய வச்சுருந்து நம்ம கஷாயம் போட்டு குடிச்சிக்கிட்டு உடல் மினுமினுப்பாகவும் நல்லா இருக்கும். உடல் சூட்டை தணிக்கும்.